மூச்சு முட்டை குடிச்சு ரோட்ல விழுந்து கிடந்தான். அவனை சுத்தி நின்றுவா யாரும் தூக்க கூட. எதேச்சியா அந்த பக்கம் வந்தேன், பார்த்து தூக்கிட்டு வந்தேன். ரொம்ப நன்றி. உங்க மனசுல இன்னும் இவர் மேல கொஞ்சம் பாசம் இருக்கத்தான். நீங்கெல்லாம் அவனை டீல் பண்ணக்கூடாது. அந்த பிரச்சனைய என்கிட்ட விட்டுருங்க. இரும்பால தான் அடிக்கணும். அவனை எங்கே எப்படி அடிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். அந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க. ரொம்ப நன்றிங்க சம்மதி. கமான், என்ன இதுக்கு போய் நன்றி சொல்றீங்க? நாளைக்கே உன் மேல கற்பழிப்பு, கொலை, கஞ்சா கடத்தலுன்னு கேஸ் போட்டு உள்ள தள்ள என்னால முடியும். பிரச்சனை திசை மாதிரி போயிடக்கூடாது, சுதர்ஷன் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி பாக்குறேன். டேய், ஒரு குடும்பத்தை இவ்வளவு டார்ச்சர் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு, பாவம்னு தெரியுமா? என்ன சம்பந்தி, அதுக்குள்ள பொண்ணை பார்க்க வந்துட்டீங்க? இதுதான் பாசங்கிறது. எத்தனை பொண்ணை பெத்தாலும் பாசம் குறையாதே. சம்மதி, என் பொண்ணு மேல இருக்க பாசத்தால மட்டும் நான் இங்க வரல. இன்னொரு பொண்ணை காப்பாத்துற கடமையில வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? பத்மாவை பத்தி தான். அவ இன்னைக்கு படுற கஷ்டத்தை பத்தி சொல்லத்தான். ஸ்ரீக்கு நான் வேலை தரேன்னு சொன்னேனே, அவன் தான் வேற இடத்துல வேலை கிடைச்சிருச்சின்னு சொல்லிட்டு போயிட்டானே. இப்போ அந்த வேலை என்னாச்சு? அவர் எந்த வேலைக்கு போனாலும் அவர் மாமா சுதர்சனமும் அந்த அயோக்கிய சக்கரவர்த்தியும் அவருக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கா. நீங்க எந்த சக்கரவர்த்தி பத்தி பேசுறீங்க? இன்னைக்கு ஒரு பெரிய தொழிலதிபர்னு சொல்லிட்டு ஊரையெல்லாம் ஏமாத்தி தெரிஞ்சுட்டு இருக்கானே, அந்த மகாபாவி தான். அவன் ஸ்ரீக்கு என்ன கெடுதல் பண்றான்? சொல்றேன். அவன் அவங்களுக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறானா? நீங்கெல்லாம் அவனை டீல் பண்ணக்கூடாது. அந்த பிரச்சனைய என்கிட்ட விட்டுருங்க. இரும்பால தான் அடிக்கணும். அவனை எங்கே எப்படி அடிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். அந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க. ரொம்ப நன்றிங்க சம்மதி. கமான், என்ன இதுக்கு போய் நன்றி சொல்றீங்க? உங்க மகிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஓகேவா? சரிங்க சம்மதி. வாங்க. ஐயோ ஐயோ சக்கரவர்த்தி சார், இந்த பியூன் ட்ரெஸ்ல ஸ்ரீவத்சன் சும்மா அம்சமாவே இருந்தான். ஆமா சுதர்சன், அவனுக்கு இந்த சூட்டு கோட்டு டை அதெல்லாம் செட் ஆகல. பியூன் ட்ரெஸ் தான் அருமையா இருந்துச்சு. பக்கா கோமாளி மாதிரி இருந்தான். நம்மள ஆபீஸ்ல அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. காஃபி ட்ரேயோட வரும்போது நம்மள பார்த்ததும் பேரஞ்ச மாதிரி ஆயிட்டான். இதத்தான் அந்த காலத்துல ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆனா ஸ்ரீவத்சன் பட்டத்திலேயே ஹைலைட்டான அவமானம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் முதலாளி நம்ம எதிர அவனை கண்டபடி திட்டினதா? அது சாதாரணம். அவன் வேலைக்கு தினம் தினம் திட்டு வாங்குவான். அவன் கையில சாவியை கொடுத்து காரை தொடக்க சொன்னீங்க பாத்தீங்களா, கூனி குறுக்கிட்டா. இனிமே அந்த ஆபீஸ்க்கு வருவானான்னு கூட எனக்கு சந்தேகம் தான். அவனுக்கு பாதி உயிர் போயிடுச்சுல. இனிமே அவன் ஆபீஸுக்கு வேலைக்கு வருவான்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்ல. மீறி அவன் வந்தான்னா மீதி மானமும் கெட்டு போயிடும்ல, அதனால அவன் வர மாட்டான். அவனுக்கு மானம் இருந்தா தானே. ராஜரத்ன சார், வாங்க சார் வாங்க. என்ன சார் நீங்க எவ்வளவு தூரம்? சக்கரவர்த்தி சார், மிஸ்டர் ராஜரத்னம், இது சக்கரவர்த்தி சார். ஹலோ சார். டாக்டர் கோபால். சக்கரவர்த்தி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். I pity you.
உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன். ஏதாவது பிசினஸ் விஷயமா பேச வந்திருக்கீங்களா? எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்ன சார் சொல்றீங்க? சுதர்ஷன், நீ பெரிய எடுத்து புள்ள. கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிலைமை சரியில்லைனாலும் உங்க அக்கா ரங்கநாயகி என்னைக்கும் பெரிய மனுஷிதான்ப்பா. சொசைட்டில அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு. சார் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலையே. நீ சொன்னாலும் சொல்லினாலும் அதான் உண்மை. உங்களுக்கும் உங்க சிஸ்டருக்கும் குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கலாம், குடிக்கலாம். இந்த 3வது மனுஷன் இவன் குறுக்க வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இவனுடைய பயோடேட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல சக்கரவர்த்தி, நீ செஞ்ச ஃப்ராடு தானோ, அதுக்கு உனக்கு கிடைச்ச தண்டனை எல்லாத்தையும் ஃபுல்லா தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கும். சார் இப்போ நீங்க திடீர்னு வந்து எதுக்காக? இதெல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறியா? காரணம் இருக்கு. இந்த ஆளு உங்க அக்கா ஃபேமிலியை டார்ச்சர் பண்றதுக்கு உன்னை தூண்டி விட்டுட்டு இருக்கான். ஏய், நீ பெரிய தாதாவா? உன் மேல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த தைரியத்துல நீ குதிக்கிறியா? இத பார், நாளைக்கே உன் மேல கற்பழிப்பு, கொலை, கஞ்சா கடத்தல்னு கேஸ் போட்டு உள்ள தள்ள என்னால முடியும். பிரச்சனை திசை மாதிரி போயிடக்கூடாது, சுதர்ஷன் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி பாக்குறேன். டேய், ஒரு குடும்பத்தை இவ்வளவு டார்ச்சர் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு, பாவம்னு தெரியுமா? மனித உரிமை கழகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணினா மறுபடியும் நீ கம்பி எண்ண வேண்டி வரும். இது உனக்கு முதல் எச்சரிக்கை. இதுல நீ திருந்தல, நான் யாருன்னு சொல்லி காமிக்க வேண்டியிருக்கும். பெருசா ஜாக்கிரதை. ரொம்ப கோவத்துல வந்திருக்கிற. சாக்லேட் சாப்பிடுறியா? சாப்பிட. நீ சாப்பிடுப்பா. சரி. இனிமேல் தான் என்னுடைய ஆட்டத்தை நீ பார்க்க போற. சாக்லேட் சாப்பிடு, ஐஸ்கிரீமும் சாப்பிடு, கூல் டவுன் ஆகு. ஓகே. சுதர்ஷன், நல்ல குடும்பம், அருமையான மனைவி. காப்பாத்திக்கோப்பா. வாடா கோபால். போ உள்ள. போ உள்ள. உள்ள போ. சாரி சக்கரவர்த்தி சார். இட்ஸ் ஓகே யார், இதெல்லாம் எனக்கு சகஜம்தான். ஓகே, டேக் இட் கூல் பேபி. ஏன் இந்த ராஜரத்னம் சார் இப்படி பண்ணாரு? இது யாரோட தூண்டுதலா இருக்கும்? ஒருவேளை நம்மள அடக்க இந்த ரூட்ல போறாங்களோ? சஞ்சய மறந்துட்டு கொஞ்சம் கூட கவலைப்படாம சுரேஷ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தின்னு இருக்கேன். நேக்கெல்லாம் இந்த குழந்தை பிறக்கணுமா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு. இல்ல, நேக்கு இந்த குழந்தை வேண்டாம். நான் இந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிண்டு இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். இருக்கவே மாட்டேன். இருக்க மாட்டேன். ஏய் கௌசி, என்ன கௌசி, என்னாச்சு? ஏன் இப்படி ஃபீல் பண்ற? என் மனசாட்சி என்ன உயிரோட சாகடிக்குதுங்க.
சஞ்சயால உருவான இந்த கருவுக்கு உங்களை அப்பான்னு சொல்றது பாவம்னு எனக்கு தோன்றதுங்க. நான் துரோகம் பண்ணிட்டேன். இந்த குழந்தை பிறக்கிறதே பாவங்க. நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏய் ஏன் இப்படி வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்கிற? நம்ம ஒன்னும் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கல. ஊர் அறிய உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். என் மனசாட்சி நீக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னே தெரியலங்க. கௌசி, அன்னைக்கு சொன்னதுதான் நான் இன்னைக்கும் சொல்றேன். வீணா மனசை போட்டு நீ குழப்பிக்காத. உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா நான் தான். ஒருவேளை உண்மை என்னன்னு என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு என்ன எதிர்த்தா கூட உன்னையும் என் குழந்தையும் நான் வெறுக்க மாட்டேன். இத பார், இது சத்தியம். ஒரு ஆணுக்கு தாய்க்கு அப்புறம் தான் தாரன்னு சொல்லுவா. நீக்கு என் அப்பாக்கு அப்புறம் நீங்க தான் எல்லாமே. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும். கௌசி, நடு ரோட்ல குஸ்தி பார்த்து ஏன்பா சார் அவனை தாண்டி தானே வர? தூக்கி இப்படி ஓரமா போடக்கூடாது. குடி போதில உழுந்து கிடக்குறான் சார். தூக்கி ஓரமா போட வேண்டியது தானே சார். இவனுக்குலாம் ஹெல்ப்பே பண்ணக்கூடாது சார். நான் மட்டும் கார்ல வந்திருந்தேன்னு வச்சுங்க, இவனை அடிச்சு அப்படியே தூக்கி போட்டு போயிருப்பேன். இவனுக்கு போய் பாவம் பாக்குறீங்க, போங்க சார். ஐயோ, நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி பத்மா. காத்தால போன ஸ்ரீவத்ச இன்னும் ஆத்துக்கு வரல. என்னாச்சோ என் பிள்ளைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாதுமா. அவர் என்ன சின்ன குழந்தையா வழி தவறி போறதுக்கு? மனசு சரியில்லையோனோ அதான் எங்கேயாவது பீச் பார்க்குன்னு போயிட்டு வருவார். இப்ப சொன்ன பத்தியா மனசு சரியில்லைன்னு? அதாண்டி, அதான் என்ன பயமுறுத்திட்டே இருக்கு. காத்தால பித்து பிடிச்ச மாதிரி கிளம்பி போனா அவன் என்ன முடிவுக்கு வருவான்னு யாருக்கு தெரியும்? ஏண்டி நீயே சொல்லல அவன் உயிரை மாச்சுக்கு கூட ட்ரை பண்ணான்னு சொல்லி. அம்மா, உங்க வாயால இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவர் ஏதோ ஒரு விரக்தியில அப்படி சொன்னார். அவர் ஒன்னும் கோழை இல்ல. அந்த முடிவுக்கெல்லாம் அவர் போக மாட்டார். கண்டிப்பா திரும்பி வந்துடுவார். ஒரு கை பார்த்துடலாம். மூச்சு முட்டை குடிச்சு ரோட்ல விழுந்து கிடந்தான். அவனை சுத்தி நின்றுவா யாரும் தூக்க கூட. எதேச்சியா அந்த பக்கம் வந்தேன், பார்த்து தூக்கிட்டு வந்தேன். ரொம்ப நன்றி. உங்க மனசுல இன்னும் இவர் மேல கொஞ்சம் பாசம் இருக்கதா? பாசத்தில் நான் தூக்கிட்டு வரல. ராத்திரி நேரத்துல போற வர வண்டியில அடிபட்டு செத்து போயிட்டா அதுக்காக தான் தூக்கிட்டு வந்தேன். அதையும் கூட மனிதாபிமானம் நினைச்சுக்காதீங்க. இவன் இன்னும் உயிரோட இருந்து
இந்த மாதிரி நிறைய கேவலத்தையோ அவமானத்தையோ செய்யணும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அதெல்லாம் நான் பார்த்து ரசிச்சு சந்தோஷப்படணும். அதுக்காக தான். டேய் சுதா, நீயாடா இப்படி எல்லாம் பேசுற? ஸ்ரீவத்சா ஸ்ரீவத்சான்னு ஒரு நாளைக்கு 100 தடவை கூப்பிடுவியடா? டேய் டேய் டேய், அந்த அன்பும் பாசமும் இப்ப எங்கடா போயிடுது? என்ன விட்டு எங்கேயும் போகல, உங்களை விட்டு தான் எல்லாம் போயிடுது. இவன் என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சா, அதுக்கெல்லாம் தான் இப்ப அனுபவிக்க. ஊரே இவனை பார்த்து கை கூட்டி சிரிக்கிறது. நீங்களும் அதை பார்த்து நல்லா ரசிங்க. இவரோட இந்த நிலைமைக்கு நீங்க தானே காரணம். யார் சொன்னது நான் காரணம்? நானா இவன் வாயை திறந்து குடிடா குடிடான்னு ஊத்தி கொடுத்த மாதிரி சொல்றேன்? நல்லா இருக்கு கதை. அவன் தெளிஞ்ச உடனே அவன்கிட்டயே கேளு. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அவனை சொல்லு. நான் தான் காரணமானு சொல்லுவான். இதுக்கு காரணம் நீங்கன்னு சொல்லல. ஆனா இந்த நிலைமைக்கு இவர் வர்றதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றேன். பாவம், பியூன் வேலைன்னு கூட பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்த இவரை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புனது நீங்களும் அந்த பாழா போன உங்க நண்பன் சக்கரவர்த்தியும் தானே? டேய், அந்த அவமானம் எல்லாம் தாங்க முடியாம தாண்டா என் புள்ள இப்படி பித்து பிடிச்சு போய் குடிச்சிட்டு வந்து நிக்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது அவன் தலையெழுத்து. உங்க எல்லாராலையும் நான் படாத பாடே கிடையாது. அதுக்காக நான் என்ன தினமும் ரோட்ல குடிச்சிட்டா கிடந்தேன்? இவன் திமிரு பிடிச்சு குடிச்சு ஆடுறான். ஏய், மனசாட்சியோட பேசுடா நீ. அது பேர் நீங்க சத்தம் போடாதே. அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிட போறது. உங்க ஆத்துக்காரி என்ன கையை காட்ட போறா? அந்த பாவலாம் எனக்கு தேவையில்லை. போதும் மாமா, இனி எங்க மனசை காயப்படுத்தாதீங்க. நாங்க யாரோட வம்புக்கும் வர தயாரா இல்ல. அந்த ராஜரத்னம் யாரவ? அவங்கிட்ட போய் எங்களை பத்தி இல்லாத பொல்லாத சொல்லி வச்சிருக்க. அந்த ஆள் வந்து எங்களை மிரட்டுறா. என்னது? அவர் உங்களை மிரட்டினாரா? என்ன அந்த ஆள் மிரட்டினா நாங்க பயந்துருவோமா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம விஷயம் எப்போ 3வது மனுஷன் வரைக்கும் போச்சோ அப்பவே நம்ம பகை தீராத பகையா போச்சு. இனிமேதான் இந்த சுதர்சனோட முழு பலம் என்னன்னு நீங்க பார்க்க போறீங்க. அது வரைக்கும் உன் குடிகார புருஷனையும் மாமியாரையும் பத்திரமா பாத்துக்கப்பா. பட்டா மக்கு பெருமாளே, இந்த ஒரு காட்சி தான் பாக்கி இருந்தது. அதையும் நம்மள பார்க்க வச்சுட்டான். பாருங்கண்ணா, நம்ம புள்ள குடிகாரன் ஆயிட்டா. ஐயோ பெருமாளே, என் குடியே மூழ்கி போயிடுத்தே. போதை தெரிஞ்சுடுத்தாடா. நாங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியறதா இல்லையா? நேத்து பூரா இந்த ஆத்துல உன்னை காணும் நாங்க துடிச்ச துடிப்பு இருக்கே, அதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? நோக்கு தெரியுமா? எங்களை பத்தி எல்லாம் கொஞ்சமாவது கவலைப்பட்டியா நீ? அவரோட கவலையை மறக்கத்தனமா நன்னா குடிச்சிட்டு தன்னைய மருந்து ரோட்ல விழுந்து கிடந்திருக்காரு. லோகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் கவலை இருக்கு. அந்த கவலைக்கு மருந்து குடிதான்னா. இந்த லோகத்துல இருக்கிற எல்லா மனுஷாலும் குடிகாரனா மாறிடுவான். கவலைய நிரந்தரமா போக்க என்ன வழின்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் மறந்திருக்கணும்னு யோசிக்கிறேளே, அது முட்டாள்தனம். இவன் அவனை மட்டும் மறக்கலமா, நம்ம மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் சேர்த்து மறந்துட்டான். டேய், நீ பித்து பிடிச்சு அலையறன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ இப்படி போதையில விழுந்து கிடப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. நீங்க விழுந்து கிடந்தத ஒரு நல்லவன் பார்த்திருந்தா கூட கௌரவமா இந்த ஆத்துல கொண்டு வந்து விட்டுருப்பான். அது எப்படி என் புள்ள நல்லவன் கண்ணு முன்னாடி போய் விழுவான்? அண்ணன் எப்படா சாவான், தின்ன எப்ப காலியாகும் நினைக்கிறவன் கண்ணுல தானே போய் படுவான். அவனுக்கு அப்படியே பழ நழுவி பால்ல விழுந்த மாதிரி ஆயிடுத்து.
கொண்டு வந்து அப்படி விட்டுட்டு என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் முழுசா பேசி முடிச்சிட்டு போயிட்டான். யாரும்மா கொண்டு வந்து விட்டு போனது? சுத்தம். அது கூட ஞாபகம் இல்லையா உனக்கு? மாமா, சுய நினைவு கொஞ்சமாவது இருந்திருந்தா தானே இவர் யார் கொண்டு வந்து விட்டுட்டு போனான்னு தெரியும். உங்களை தம்பி மாதிரி நினைச்சு வளர்த்து உங்களுக்காக என்ன பெண் பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சாரே அந்த மகராச, அதான் உங்க அருமை மாமா சுதர்சன். அவர்தான் உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போனார். மாமாவா? டேய், அவன் ஒண்ணும் உன் மேல உள்ள பாசத்துல கொண்டு வந்து விடலடா. நீ படுற அவமானத்தெல்லாம் அவன் இன்னும் ரசிக்கணுமா. அதுக்காகத்தான் இங்க கொண்டு வந்து விட்டுட்டே போறான். இத பாரு, போகும்போது அவன் பத்மா கிட்ட என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? உன் குடிகார புருஷனையும் உன் மாமியாரையும் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆமாமா, எச்சரிக்கை பண்றாரு. இன்னும் அவரால நமக்கு என்னென்ன ஆபத்து வர போறதுன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு. டேய், உயிரை மாச்சுக்க போறேன்னு சொன்னியா அன்னைக்கு? அப்படி ஒரு எண்ணம் உனக்கு மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோ, முதல்ல எங்களை எல்லாரையும் விஷம் வச்சு கொன்னுடு. அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை. டேய், நம்ம பரம்பரையில யாருக்குமே இல்லாத பழக்கண்டா இத குடிக்கிறது. அந்த காலத்துல எங்க தாத்தா ரங்காச்சாரி வேலைக்கார குடிச்சிட்டு வந்தான்னு தூண்ல கட்டி வச்சு அடிச்சிருக்காரு. அவரோட வம்சத்துல வந்த இவன் வம்சத்து பேரையே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு வந்து நிக்கிறான். பாவி. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தேன். என் மன கஷ்டத்துல அவன்கிட்ட சொன்னேன். அவன் தான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா கவலை எல்லாம் மறந்துடும், கொஞ்சம் சாப்பிடுன்னு வாங்கி கொடுத்தாமா. அவன் வாங்கி கொடுத்தா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? குடிச்சு என்ன பண்ணி எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? தோளுக்கு மிஞ்சி வளர்ந்துட்டான், அவனை போய் கை நீட்டி அடிக்க போறே. தோளை மிஞ்சி வளர்ந்துட்டா மட்டும் அவன் எனக்கு பிள்ளை இல்லையா? பிள்ளைதான். அது எப்போ? அவன் குழந்தையா இருக்கும் போதுதான் அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? அவன் ஆத்துக்காரி வேற பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. 1000 தான் உங்களுக்கு அம்மாங்கிற உரிமை இருந்தாலும் தாலி கட்டின புருஷன் அம்மா கையால் அடிவாங்கிறது எந்த பொண்ணாலும் சகிச்சுட்டு இருப்பாளா? பத்மா தான் இந்த ஆத்துக்கே அச்சாணி. அவன் மனசு நோக முடியாது நடந்துக்கலாமா மண்ணே? குடிக்கிறது கெட்ட பழக்கம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. இவன் சகல வசதியோடு இருக்கும்போது குடிச்சான்னா திமிரு பிடிச்சு குடிச்சான்னு அர்த்தம். இப்போ இவன் நிலைமை தாழ்ந்து போச்சு, மனசு அங்கேயும் எங்கேயும் தாவறது. அதை ஒருத்தன் சாதகமா பயன்படுத்தி இவனுக்கு ஊத்தி கொடுத்துட்டான். அதுக்காக இவனை திட்டா எப்படி? ஆமாமா, மாமா சொல்றது சரிதான். நேத்து வரைக்கும் நடந்தது ஒரு கெட்ட கனவா இருக்கட்டும். இனிமேலாவது இந்த ஆத்துல நல்லது நடக்கணும். இது புத்திசாலித்தனம். ராஜரத்ன மாமா வர சொன்னான்னு சொன்னே இல்லையோ? ஆமா, போ, அங்க அவனை கூட்டின்னு போ. நமக்கு ஒரு விடுவி காலமே பிறந்துடும். அதத்தான் மாமா நான் இப்ப செய்ய போறேன். எல்லாத்தையும் சேர்த்து தலை முழுகிட்டு வாங்கோண்ணா. இப்பவே ராஜரத்ன அங்கிள போய் சந்திச்சு நம்ம நிலைமையை எடுத்து சொல்லலாம்.